அருள்மிகு வழிகாட்டு மலையப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு தன் மனக்குறைகள் தீர வேண்டும் என்று நினைத்து பேரானந்தத்துடன் வந்து காத்திருக்கின்ற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய கருப்பசாமியினுடைய அருள்நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனப்பூர்வமாக தனக்குள்ளே வணங்கி கோரிக்கையில் வைத்து வணங்கி கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் எந்நாளும் நிறைவேறி நீங்கள் பூரணமான பலனை அடைந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த உலகில் மனிதன் தேடுவது நிம்மதியைத்தான், ஆத்மாவை யாரும் தேடவில்லை. ஆண்டவனை தேடினான், ஏன்? பொருள் பெறுவதற்காக. ஆண்டவனை தேடினான் பொருள் பெறுவதற்காக. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் பேசும் பொழுது கூறுவார், பொன்னுக்கும் பொருளுக்கும் குடகுடமாக கண்ணீர் வடிக்கின்ற இந்த கூட்டம் தெய்வத்தின் அருளுக்காகவோ பேரின்ப ஞானத்துக்காகவோ கண்ணீர் வடித்தது உண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் அப்படி ஒரு மனிதன் இருந்திருப்பான் என்றால் அது லட்சத்தில் ஒருவனாய், கோடியில் இருவராய், விரலிட்டு எண்ணிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மட்டுமே இருப்பார்கள். ஆனால் மனிதன் எந்நாளும் தேட வேண்டியது பேரின்பத்தையும் ஞானத்தையும் தான். ஒன்றே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இயலாமையில் ஒருவன் பக்தி கொண்டு கொடுக்கிறான், ஏன் இயலவில்லை என்று. ஆனால் இருக்கும் பொழுது இருமாப்பு பெற்று விடுகிறான், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று. இந்த இருமாப்பு தான் அவனை இயலாமை ஆக்கியதா அல்லது இயலாமை என்பது இயற்கையிலே வந்ததா என்பதை உணர்ந்து பார்க்கின்ற நேரத்தில் கிடைக்கின்ற விடைதான் ஞானமாக வந்து விடுகிறது. இவைகள்தான் மனிதனுடைய தர்க்கத்தில் காரணம். கர்மாக்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று கேட்டால் எல்லாம் என் கர்ம வினை. இந்த கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு வழி இல்லையா என்று கேட்பார்கள். ஆனால் சிலர் சொல்வார், என்னையா கர்மா, உனக்கு அறிவு இருக்குது, உடலில் வலிவு இருக்குது, நீ செயல்படுவது வேண்டியெல்லாம் விட்டுட்டு கர்மாவின் மீது ஏன் பழி சொல்கிறாய்? அப்படி ஒரு கர்மா என்னும் ஒரு சக்தி இருக்கிறதா? அது இருந்தது உண்மையா? அது நேருக்கு நாம் கண்டிருக்கிறோமா என்றெல்லாம் கேட்டவர்கள் பல கோடி பேர்கள் இருக்கிறார்கள். காற்று இருக்கிறதா என்றால் உணர்ந்தால்தான் இருக்கிறது என்று புரிய முடிகிறது. காற்று வீசவில்லை என்றால் காற்றே இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அந்த காற்றை உணர முடிந்தது. இதுபோல் கர்மாவை மனிதன் உணரத்தான் முடியும். ஆனால் அவனுக்கு அந்த உணர்வுகள் இருக்காது. ஏன் இருக்காது என்றால், ஒரு இரும்பை ஒரு காந்தம் இழுத்துக்கொள்ளும் என்பது விதி. ஆனால் இரும்பு மண்ணில் புதைந்து கிடக்கிற பொழுது அந்த காந்தத்தால் ஈர்க்க முடியாது. ஏன்? அந்த மண்ணு தான் அதுக்கு தடையாக இருக்கும். அதுபோல் புனிதமான ஆன்மாவை இறைவன் ஏற்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது ஆணவம், கர்மம், மாயை போன்ற மயக்கங்களும் மனுடைய தேவை என்னும் மனிதனின் ஆசை நிபர்த்தங்களும் அவனுடைய பேராசை கொள்கைகளும் அவனுடைய ஆத்மாவை மூடி மறைத்து கொண்டிருக்கும். அப்பொழுது அவன் பேராற்றலாகிய இறையருளை பெறுவதற்கு அதுவே தடையாக இருக்கும். இந்த மயக்க நிலைகளிலிருந்து விடுபட்டு விட்டால் இந்த பேரானந்தத்தை அடையலாம். ஆனால் எடுத்த பிறவியை முடிக்க முடியுமா என்று கேட்டால் அது மட்டும்தான் முடியாது. எடுத்த பிறவியை முடிக்க வேண்டும் என்று இருந்தாலே ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால், உலகத்தில் எல்லா இன்ப துன்பத்தையும் அனுபவித்து தான் ஆக வேண்டும், அதற்காக காலத்தை பாடுபட வேண்டும் என்று கட்டாயத்துக்குள்ளே மனிதன் வந்து விட்டான். ஏன்? கல்யாணத்தை முடித்தான், மனைவிக்கு கடமை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தத்தில் வந்தான். நிர்பந்தத்தில் ஏற்பட்ட விளைவிலே குழந்தைகள் வந்தது, காப்பாற்ற வேண்டும் என்னும் தலைவிதி ஏற்பட்டது. இந்த விதிகளிலே இயலாமை தோன்றுகிற பொழுது கடன்கள் வந்தது. இந்த கடன்களையெல்லாம் அடைக்க வேண்டும் என்பதற்காக காலகாலமாய் காத்து கிடக்கிறான் இந்த மனிதன். ஆக இவன் கடவுளை தேடுகின்ற நாள் எந்த நாள்? இத்தனையும் அவனுக்கு தடையாக இருக்கும். அதைத்தான் அருணகிரியார் சொல்லுகிற பொழுது சொல்வார், இந்த வாழ்க்கை, இந்த உலகம், நம்முடைய வாழ்வு என்பது சம்சார சாகரம் என்று சொல்வார். சாகரம் என்றால் கடல். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல். அந்த கடலில் முடவனை தூக்கி போட்டு நீச்சடித்து கரை சேரனா முடியுமா? கைகால் உள்ளவங்க கூட எதையாவது உதஞ்சி பிடிச்சாது ஒரு வழியில் தேரத்துக்கு வழிகள் உண்டு என்று சொல்லலாம். ஆனால் முடவன் தண்ணிக்குள்ள விட்டான்னா எப்படியா தூக்குறது? அவனும் வர முடியாது, மற்றவங்களும் அவனை தூக்குறதுக்கு கஷ்டப்படணும். அதுபோல தான் மனிதனுடைய வாழ்க்கையில் கர்மாக்கள் வேலை செய்யும். மனிதன்
ஒரு பள்ளத்தை தாண்டி விடலாம் என்று முயற்சி செய்கிறான். அது அவனுடைய அறிவு. ஆனால் தாண்டுகிற பொழுதோ தடுமாறி விழுந்து விடுகிறான். அது அவனுடைய விதி. விழுந்து விடுவான் என்பதற்கு காரணமாக இருந்ததே அதுதான் அவனுடைய கர்மம். இந்த கர்மத்தை அனுபவித்து தான் தீர்க்க முடியுமே தவிர கற்பனை செய்தோ கனவு கண்டோ இதை இந்த பூவுலகிலே தீர்த்து கொள்ள முடியாது. அப்படி என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடைகின்ற இன்பமும் துன்பமும் எல்லாமே கர்மாக்களின் பயனாகவே இருக்கிறது. கர்மாக்கள் என்பதற்கு காரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் இளங்கோடியர்கள் ஒரு இடத்தில் சொல்வார், உரைத்தால் பத்தினியை உயர்ந்தோர் போற்றுதலும் ஊழ்வினை பயன் உறுத்தூட்டுவதும் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாவதும் என்னும் 3 நெறிகளை கொண்டு படைக்கப்பட்டதுதான் சிலப்பதிகாரம். இந்த ஊழ்வினை என்பதை கூட கர்மம் என்று சொல்வதற்கு வழிகள் உண்டு. முன் ஜென்மத்தில் நாம் இருந்து பிறந்து செய்து கொண்ட சில விட்ட குறைகளை அடுத்த பிறவியில் இருந்து அனுபவித்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் ஞானியர்கள் கர்மா என்று கூறி நமக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த ஊழ்வினையை உறுத்தூட்டுவதன் காரணத்தினால்தான் நாம் இந்த உலக வாழ்வை தொடர்ந்து கொண்டோம் என்றும் இந்த உலக வாழ்வை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்றும் நாம் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் அதில் கேட்டார், நான் எந்த பாவமும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கவில்லை, தர்மங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் எனக்கு தாங்க முடியாத வேதனையும் தீராத ஒரு துயரமும் இருக்கிறதே ஏன் என்று கேட்டால் அதுக்கு ஞானியர்கள் வாயில் வரக்கூடியது தான் உன் ஊழ்வினை பயன் என்னும் கர்மங்கள் தான் உனக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த பிறவியில் நீ நல்லவனாக இருந்து இந்த வேதனைகளை அனுபவித்து மனதார இனி அடுத்து பிறவி வேண்டாம் என்று நீ முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்மாக்கள் உன்னை தூண்டிவிடப்பட்டது என்பதுதான் இந்த இடத்தில் விளக்கமாக இருக்கும். இப்படி எத்தனையோ ஞானியர்களுக்கு இடையே கர்மாக்களை பற்றி நாம் பேசுகிற பொழுதெல்லாம் தெளிவான விஷயங்களைத்தான் நமக்கு கூறுகிறார்கள். மனிதன் எப்பொழுதும் பரவாயில்ல